நகரம் வாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் கி. வெங்கட்ராமன் ஐயா அவர்களை சந்தித்து சவுக்கு சங்கர் விவகாரமும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை காவல்துறையில ஒரு மோதல் நடக்குது, அது குறித்து பேச போறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சவுக்கு சங்கர் விவகாரம் குறித்து தமிழ் தேசிய பேரியக்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க. அவருக்கு ஆதரவாகவும் அவ்வளவு அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. சவுக்கு சங்கரை தமிழ் தேசிய பேரியக்கம் எப்படி பார்க்குது, வெங்கட்ராமன் ஐயா எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தேசிய பேரியக்கம் வெங்கட்ராமன் ஒரே தான் பார்க்குறோம். இது என்னென்னா, அவர் ஒரு ஊடகர் என்பதை தாண்டிய ஒரு தவறான நடவடிக்கைகள் இருக்கிறவர் என்பது தான் எங்களுக்கு ஒன்றும் மாற்ற கருத்து இல்லை. இப்போ நீங்கள் ஒரு காவல்துறையிலேயே ஒரு 2 அணிகளுக்குள்ள ஒருவராக இருந்து கொண்டு தான் அவர் செயல்படுறாரு. குறிப்பாக காவல்துறைக்கும் மக்களுக்குமான மோதல் வரும்போது மக்கள் பக்கம் நிற்கிறது இல்லை. இந்த ஸ்ரீமதி அந்த கொலை தொடர்பான வழக்கில் அது மாதிரி தூத்துக்குடியில் ஒரு பச்சை படுகொலை நடந்துச்சு. அது மாதிரிலாம் பார்த்தோம்னா அதில் ஸ்ரீமதி விஷயத்தில் அவருடைய கருத்து ஒரு பக்கம், அந்த அதிகார வர்க்கத்தோடு சேர்ந்து இருக்குங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அவர் அந்த சிரிப்பு இருக்குது பாருங்கள், ஈவிரக்கம் இல்லாத ஒரு சிரிப்பு, அதெல்லாம் ஏற்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதற்காக இப்போ அவர் அதனுடைய போக்கில் தமிழ்நாடு அரசை, குறிப்பாக ஸ்டாலினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவருடைய ஆதிக்கத்தை அவர் பேசுகிறாரு, விமர்சனம் பண்ணுறாரு. அதில் அதனோட உள் செய்திகளுக்குள்ள உண்மை தன்மை என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி பேசுவதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதை இப்போ இல்லைன்னா ஒரு தட்டி கேட்பதற்கு எதுவும் இல்லாமல் ஆயிரும். இப்போ அந்த இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு, மனசில் வச்சுக்கிட்டு, வன்மமாக வச்சுக்கிட்டு அவர் மீது ஒரு பெண் காவலர்களை பற்றி பேசியது மிக கேவலமானது. அதை பேசியதும் சரி, அதை ஒளிபரப்புனதும் சரி, மிக தவறானது. அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி தான் போடுறீங்க, ஒன்றும் நேரலை கிடையாது. அப்போ அதை பார்க்கும்போதே அந்த ஒளிபரப்பு செய்த சேனலும் கூட நிறுத்தியிருக்கலாம். 2 பேருமே செய்தது தவறு, குற்றச்செயல். அது வெறும் ஊடக அறம் மாறியது குற்றச்செயல். அது அதற்குரிய வழக்கை அவங்க சந்திக்கலாம். ஆனால் அதை சாக்கா வச்சுக்கிட்டு ஊராக வழக்கு போடுறது, அப்புறம் கஞ்சா வழக்கு போடுறது, ஒரு 5-6 வழக்கு இவங்களே ஒரு புனைந்த பிறகு 5-6 வழக்கு இவர் மேலே குற்ற வழக்கு இருக்குதுன்னு சொல்லி குண்டாஸ் போடுறது, அப்படி எல்லாமே ஒரு மிக தவறானது. அப்போ அது என்னென்னா, ஒரு தைரியமாக பேசினார் சவுக்கு சங்கருங்கிற மாதிரி ஒரு பேர் உண்டு. இப்போ அவரே நாங்கள் உள்ளே போட்டோம், மற்றவங்களாம் ஜாக்கிரதையாக இருங்கிறதுக்கான எச்சரிக்கை பண்ணுறது தான். இதில் என்ன மோடிக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? இவரே ஸ்டாலின் என்ன பேசுகிறாரு, ஊடக உரிமைகள் பறிக்கப்பட்டது மோடி ஆட்சியில் தான் அதிகம்னு இவர் பேசுகிறாரு. இவர் அளவில் அவர் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் அங்கே திமுக ஆட்சியில் தான் இந்த சகட்டு மேனிக்கு ஊடகவியலாளர் மீது வழக்கு போடுவது, நீங்கள் பழைய அந்த ஆனந்தவடன்லேருந்து பாலசுப்ரமணிய காலத்துலேருந்து சொல்கிறேன் பண்ணுறதா, அது மாதிரி கஞ்சா வழக்கு போகிறது என்பதெல்லாம் இவங்க சகஜமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அது இப்போது கூடுதலாக பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போ நீங்கள் குண்டாஸ் ஆக்ட் என்பதே மிக தவறானது. குண்டாஸ் சட்டமே மிக ஜனநாயக விரோதமான கருப்பு சட்டம். அந்த சட்டத்தை பொதுவாக பயன்படுத்துறதே தவறு. இது மிக தெளிவாக ஒரு தவறாக பயன்படுத்து. ஏன்னா அவர் அடுத்து பெயில் வந்துடுவாரோன்னு யோசிக்கிறாங்க. இல்லை, பெயிலில் வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு அவர் உள்ளே வச்சிருக்கணுங்கிறது அளவுக்கு எந்த அளவுக்கு சவுக்கு ஆபத்தாக இருக்காரு? அங்கில்ல, அவங்கள பற்றி அவர் சிக்கிட்டார் தவறாக பெண் போலீஸை பேசி. ஏன்னா அவர் ஒரு மோசமான ஒரு மிஸ்டேக்கில் சிக்கட்டோன்னு அவங்க நேரம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பிளாக்மெயில் பண்ணி அப்படின்லாம் சொல்கிறாங்களா? அவர் விமர்சனம் அல்ல, அவர் பண்ணுறாருல, அவனுக்கு தெரிஞ்சது தானே. நீங்கள் ரியல் எஸ்டேட் ஆட்கள்கிட்ட இப்போ நீங்கள் இப்போ இந்த G2 பற்றி சத்தமே காணுமே. இப்போ முன்னாடி தொடர்ந்து பேசிக்கிட்டு வாயை திறந்தா G2 தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்போ ஒன்றையும் காணுமே. அதுபோல் இந்த மணல் குவாரி ஆட்களை பற்றி நிறைய பேசினார், காணும். அப்போ என்னென்னா, இது ஊடகத்தில் சில பேர் 1-2 பேர் உண்டு. நீங்கள் அப்போலேருந்தே உண்டுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் தொலைக்காட்சி ஊடகம் வந்ததுக்கு பிறகு அதனுடைய ஏற்கனவே உண்டு. 1-2 பேர் அப்படி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி யாராவது அவங்களுடைய பலவீனமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுறது, சேனலில் பேசுறதுக்கு முன்னாடியே என்னிட்ட இவ்வளோ இருக்குது, இதை பற்றி ஒரு ஸ்டோரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பணம் பறிக்கிறது, இது உண்டு. அந்த வெரைட்டியை சேர்ந்தவர் தான் சவுக்கு சங்கர். அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இவரும் அந்த ரெட்பிக்ஸ் அந்த இப்போ ஜெரால்டு இருக்கிறாங்கல்ல, ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் அப்படி தான் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அதனால் இதில் ஒரு குறிப்பிட்ட செய்தியில் வழக்கு போடுவது என்பதில் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது எல்லா இடத்துலையும் வழக்கு போடுவது என்பது இயல்பானது இல்லை. எல்லா காவல்துறை பெண்மணிகளும் ஒரே நேரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் காவல்துறை மேலே முடிவெடுத்து, காவல்துறை மட்டும் இல்லை, ஆட்சியாளர்களே மேலே முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு பழிவாங்க நடவடிக்கை தான். அதில் அவர் தொடர்ந்து சொல்கிறாரு, கோவை சிறையில் என்ன போட்டிங்கன்னா என் உயிருக்கு ஆபத்துன்னு அவர் கைது பண்ணும்போதே சொல்கிறாரு. ஏற்கனவே அந்த செந்தில்குமாரோட ஒரு கிளாஷ் இருக்குது, அவர் முன்னாடியே சொல்கிறாரு. ஆனால் கோவை சிறையில் போடுறாங்க, கையை ஒடிக்கிறாங்க. அதெல்லாம் என்ன, எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. அவர் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு,
தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கிறது வந்து அதிகாரிகள் ஆட்சி தான் சொல்லியிருந்தாரு. இப்போ அவரோட சம்பவமாக பார்த்தாலும் சரி, இப்போ சமீபத்தில் வந்து ஒரு கண்டக்டர் வந்து போலீஸ்காரோட சண்டை போட்டார் நிலையில், அந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அதிகாரிகள் ஆட்சி நடத்துகிற மாதிரியே தெரியுது. அதில் குறிப்பாக நீங்கள் திமுக அண்ணா திமுக 2 பேருமே காவல்துறையினுடைய இதை வந்து கட்டறுத்து விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்க, இதில் திருநெல்வேலி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில், இந்த ஸ்டெர்லைட் ஆலை நச்சு ஆலை துப்பாக்கி சூட்டில் 13 பேர் செத்து போனாங்க. அந்த ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை வந்துடுச்சு. அந்த அறிக்கையின் மீது என்ன நடவடிக்கை? அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, என்னென்ன அதிகாரிகள் மீதும் என்னென்ன கீழ்நிலை காவல்துறையின் அதிகாரிகள் மீதும் குற்ற நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒன்றும் நீங்கள் பொதுவாக நடவடிக்கை எடுங்கன்னு பரிந்துரை பண்ணலை, குற்ற நடவடிக்கை கிரிமினல் ஆக்ஷன் எடுங்கிறாங்க. அதை செய்யலையே, டிபார்ட்மெண்ட் என்கொயரின்னு போட்டு பூசி முடித்தாங்களே. என்ன காரணம்னா, இவங்க செய்கிற அட்டூழியங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பாக இருக்கணும், இவங்க செய்யக்கூடிய ஜனநாயக மீறல்களுக்கெல்லாம் காவல்துறை பாதுகாப்பாக இருக்கணும். அதனால் இது அந்த காலத்துலேருந்து அவர் வந்து அண்ணாவுடைய இறுதி காலத்திலே அதுதான். நீங்கள் வந்து அவங்க யாருமே என்னன்னாக்கா காவல்துறையோட மோதிக்கணும்னு இருப்பாங்க. அதான் ரொம்ப காலம் இல்லை, அதனால் அவரை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஒரே சம்பவம் என்னென்னா, 1968 கீழவெண்மணியில் மிகப்பெரிய படுகொலை. அதில் காவல்துறையினுடைய மெத்தன போக்கு உண்டு. எல்லா உளவுத்துறையினுடைய தகவல்கள் வந்த பிறகும் இதை பற்றி கேள்விகள் எழுப்பும்போது அப்பயே அண்ணா என்ன சொன்னார்னா, இட் வில் அஃபெக்ட் த முறையில் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னார். காவல்துறையினுடைய தைரியத்தை, மன உறுதியை குலைச்சிரும். நீங்கள் மட்டும் குறுக்க அதனால தான் போலீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கலை. அது வந்து அவர் ரொம்ப குறுகிய காலத்தில் அவர் இருந்த மிகப்பெரிய அவர் மன உளைச்சல் காணாது தான். நீங்கள் வந்து கீழ்வெண்மணியினுடைய படுகொலையை பற்றி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார்னு அவங்க ராணி அண்ணாதுரையில் நிறையா பேட்டி கொடுத்துருக்காங்க. அது உண்மைதான், அவருடைய மனநிலை அப்படித்தான் இருந்துச்சுங்க. ஆனால் அதன் பிறகு கருணாநிதி ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, அதெல்லாம் வரிசையாக பார்த்தீங்கன்னா காவல்துறையை வந்து எந்த கேள்வி முறையும் இல்லாமல் அவுத்து விட்டுருவாங்க. அதுக்கு காரணம் அவங்க அத்துமீறல்கள் எது செய்தாலும் கூட அது இவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அது நாளைக்கு இவர்களுக்கு இடைஞ்சலாக போயிடும். அவங்க அதுக்கு என்னென்னா காவல்துறையினுடைய கட்டுக்கோப்பு குறைஞ்சிடும். ஜெயலலிதா அதே தான் சொன்னாங்க, காவல்துறையினுடைய கட்டுக்கோப்பு குறைஞ்சிடும், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுதான் இவங்களுக்கு இருக்குது. அதான் அது வந்து இந்த காவல்துறையை அன்சேலஞ்சராக விடுறது இருக்கு பாருங்க, அது ஒரு எப்பயுமே ஒரு போலீஸ் ராஜ்யமாக தான் அது இருக்கும். இல்லை, இப்போ ஒரு சாதாரண ஒரு கண்டக்டர் வந்து ஒரு பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் கேட்குறாரு, அது ஒரு சர்ச்சையாவது வீடியோ வைரல் ஆகுது. அதை ஒரு கௌரவ பிரச்சனையை எடுத்துக்கிட்டு 2 துறைகள் மோதிக்குது. இது என்ன சொல்கிறேன்னா, இப்போ காவல்துறை, இப்போ நீங்கள் வந்து இப்போ சவுக்கு சங்கர விஷயமே அப்படின்னா, காவல்துறைக்குள்ள இருக்கிற மோதல்களை அவர் பயன்படுத்திக்கிட்டு ஒரு பக்கத்தில் பேசுறது அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ அதனால தான் என்ன ஆயிருக்குன்னா, இப்போ நேற்றுக்கு வந்து அவருடைய குண்டர் சட்டத்தை பற்றிய அவர் மேலே ஹேபியஸ் கார்பஸில் வழக்கு நடக்கும்போது 2 நீதிபதிகளில் ஒருத்தர் என்ன சொல்கிறார், சாமிநாதன், எனக்கு வந்து 2 பேர் முக்கியமான மேல் மட்டத்திலேருந்து வந்து எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்கிறார். அப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ வந்து என்னென்னா அவர் அதை வெளிப்படுத்தணும். இனிமேல் அவர் சாமிநாதனுக்கு அது மேல் பொறுப்பு, யாருன்னு சொல்லணும், அது யாருன்னு சொல்லணும். அதுக்கு மேலே இவரே என்கொயரி போடணும். சோமோட்டோ என்கொயரி வந்து நீதிபதியை போட்டால் நேரடியாக அவரே அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார், பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறார். அப்போ வந்து அவரே வந்து ஒரு வழக்கை ஒரு நீதிமன்ற கீழமை இதில் வந்து ஒரு கிரிமினல் கோர்ட்டில் வந்து அவரே தொடங்கலாம். அது அவருடைய பொறுப்பு அப்படி இருக்குது, சும்மா சொல்லிட்டு போனால் ஆகாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது உண்மையாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை அது. அப்போ என்னென்னா ஒரு சைடில் நின்றுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு இதை பேசிகிட்டு இருக்கிற ஒரு சங்கருக்கு அவருக்கே அவருடைய ஒரு பிரச்சனை அப்படின்னா அது நியாயம் இல்லையா? ஏன் அவருக்கு நீதிமன்றத்தின் வழியாக அவர் ரிலீஃப் பண்ணுறது அவருக்கு இருக்கிற உரிமை, சட்ட உரிமை. ஏபிஎஸ் கார்பஸோ பெயில் வாங்குறதோ அது அவருடைய உரிமை. நீதிமன்றத்தில் நீங்கள் சட்டை போடுங்க, அந்த பிரச்சனை வேறு. சட்டப்படி நீங்கள் அவர் பெயில் கொடுக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் சட்டையை போடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சட்ட உரிமை இருக்குது, அவருக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீதிபதியை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறது இருக்குல்ல, அப்போ எப்படி இருக்கிறீங்க? அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு எந்த அராஜகத்துக்கு நீங்கள் போவீங்க, இந்த அராஜகத்துக்கு உங்களுக்கு காவல்துறை துணை இருந்தாலே தவிர ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்கள் என்னன்னாக்கா அதுதான். இப்போ நீங்கள் வந்து சாதாரண எந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க? எதுவும் கிடையாது. இப்போ இது எல்லாமே ஒரு போலீஸ் ராஜ்யமாக தான் நடந்துக்கிட்டு. அதில் வந்து இப்போ நீங்கள் அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த போக்குவரத்து தொழிலாளி பிரச்சனை. என்ன விஷயம், நீங்கள் காவல்துறையில் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் மேலேருந்து கீழே வரல இருக்க ஒரு கல்ச்சர் என்னென்னா, அவன் காசு கொடுத்து ஏதாவது வாங்கினா கௌரவம் கொடுத்துன்னு நினைக்கிறான். நீங்கள் ஒரு காவல்துறையிலேருந்து கீழ்நிலை காவலாளியிலேருந்து மேலே இருக்கிற அதிகாரி வரையிலும் எந்த பொருள் போய் ஒரு மீன் மார்க்கெட்டில் ஒரு பாவமாக ஒரு அம்மா மீன் மெத்திட்டு இருக்கோம், அப்படியே பிடிச்சிட்டு போவான், அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் காசு அவங்க வந்து ஒரு எழுதப்படாத விதி மாதிரி. ஏன்னா அவன் காசு கேட்டான்னா அவன் இல்லாத பிரச்சனைலாம் பண்ணுவான், விட்டு அவனை ஆளை கழட்டி விடு அப்படிங்கிறது தான் எல்லா. நீங்கள் அது மாதிரி ஒரு கடைக்கு போனாங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுறது, எதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த வகையில் தான் இப்போ நீங்கள் எந்த வண்டியில் ஏறினாலும் ஒரு மாட்டு போயிட்டு இருப்பார், பல கண்டக்டர்ஸ் கேட்கறது இல்லை விட்டுறாங்க.
இப்போ இந்த கண்டக்டர் கேட்குறாரு, அவ்வளோதான். கேட்பது வந்து சட்டப்பூர்வமான உரிமை. அவருக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு கைதி அழைச்சிட்டு போகிறாரு அல்லது ஒரு கோர்ட் டியூட்டியில் போகிறாரு அப்படின்னா வாரண்டோட போகிறாங்க. அந்த வாரண்ட் உள்ளவங்கள பார்த்துட்டு அவங்க விட்டுறலாம். செகண்ட் மணிக்கு நீங்கள் எதுக்கு போனாலும் ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது உனக்கு வந்து ஃப்ரீயாக தான் விடணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஒரு பக்கம் என்ன அந்த கண்டக்டர் டிரைவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? நஷ்டம் இருக்குன்னு ஒரு நெருக்கடி பண்ணுறாங்க. வண்டி உருப்படி இல்லை. வண்டி வந்து எந்த காலத்துலேயே வாங்கின வண்டி, எந்த ரிப்பேர் கிடையாது. இப்போ டயர் முன்னாடி ஓடுது, இது வந்து படி கரண்டிட்டு கீழே விழுவுது, இந்த மாதிரியான வண்டியை இவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இந்த இதில் வந்து லாபம் சம்பாதிக்கணும், டீசல் சேமிக்கணும், இவ்வளோ பேசிட்டு அவங்களுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. ஆமாம். அப்போ நீங்கள் இப்போ இந்த ஒரு ட்ரிப்புக்கு இவ்வளோ வரணும்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இதில் வந்து ஓசி டிராவல் இப்போ நீங்கள் ஏற்கனவே பெண்களுக்கு வந்து ஒரு இலவச பயணம்னு கொடுத்துட்டீங்க, அது ஒரு நலத்திட்டம், அது போயிட்டு போகுது. ஆனால் இப்போ ஒன்றுலேயும் வரும்போது இந்த மாதிரி சட்டவிரோதமாக இலவசமாக போகிறவனே எப்படி அனுமதிக்க முடியும்? கேட்டால் என்ன தப்பு இருக்குது? அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டான்னா தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கே சேலஞ்சு அவமானங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க காவல்துறை. அப்போ என்னென்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ராங் சைடுங்கிறது இல்லை, நீங்கள் ராங் சைடில் வரீங்கன்னா வந்து எல்லா வண்டியும் பிடிக்கலாம். சீட் பெல்ட் போடலாம், சீட் பெல்ட் போடலையா? சரி, வந்து டிரைவர் சீட் பெல்ட் போடல, அந்த வண்டி லட்சணம் என்ன இருக்குது? அதில் என்னத்த சீட் பெல்ட்டு? சீட்டே இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அங்கே. சும்மா அது வந்து எப்படின்னா இவங்களுக்கு இருக்கிற நீங்கள் வந்து காவல்துறை நீங்கள் வந்து ஒரு போகிற வண்டி, சாலையில் போகிற வண்டியை எந்த வண்டியை எந்த வழக்கு வேணாலும் போட முடியும். ஏன்னா அப்படி சட்டப்படி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு போர்டு வச்சுருக்கிறீங்க, ஒரு நம்பர் பிளேட் வச்சுருக்கிறீங்க, அந்த நம்பர் பிளேட்டில் ஒரு சின்ன கீரல் இருக்குது அப்படின்னா லெஜிபிளாக இல்லைன்னு வழக்கு போட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் எதுவும் பண்ண முடியும்னு வச்சுங்க. அப்போ அப்படி தன்னுடைய வரம்பற்ற அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த போக்குவரத்துறை ஊழியர்களை வந்து மிரட்டுறது. இனிமேல் வந்து ஜென்மத்துக்கு நினைக்கக்கூடாது போலீஸ் அதிகாரியை பற்றி, போலீஸை பற்றி எந்த இடத்துலையும் அது கொடுக்கறது பண்ணக்கூடாது. டிபார்ட்மெண்ட்டாக சொல்கிறான், நீ வாரண்ட் தான் வான்னு சொல்கிறான், நீ மேலே பேசிக்க, எங்களுக்கும் ஃப்ரீயாக விடணும்னு நீ மேலே பேசிக்க. அப்படி ஒரு முறைப்படுத்திக்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய அதிகாரத்தை மிக தவறாக பயன்படுத்தி பண்ணுறாங்க. சரி, இப்படி நடக்குது இல்லை, இது எல்லா தொலைக்காட்சியிலையும் வருது, இப்போ சமூக ஊடகத்தில் வருது, எல்லாத்தையும் வருது. இங்கே ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா இது காவல்துறை அத்துமீறதுல கண்டிக்க வேண்டியது காவல்துறையை, கண்டிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு செயலற்ற ஆட்கள். ஏன் செயலற்ற ஆட்கள்னா இவனுடைய அராஜகத்துக்கு துணை போகிற துணைப்படை காவல்துறை. அதனால அதை பற்றி எந்த டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நாளைக்கு இது பண்ணிட்டாருன்னா சைலண்டாக பழி வாங்கிடுவான். அதனால இவன் செய்கிற அராஜகத்துக்கெல்லாம் கேள்வி எல்லாம் விட்டுருவான்னு பாரு. குறைந்தபட்சம் நீ முறைப்படுத்திக்கணும். இவரும் காவல்துறை இதுக்கு போக்குவரத்து துறையும் இதே அமைச்சரவையின் கீழே வரக்கூடியது, அரசு துறை தான் அது. அவன் அந்த தொழிலாளிகளை வந்து பாதுகாக்க வேண்டியது இவங்களுடைய கடமை தானே. இந்த நார்மலாக இருந்துச்சுன்னா போக்குவரத்து துறை அமைச்சராவது பேசியிருப்பாரு. ஏன் அவர் பேசலைன்னா இது ஸ்டாலினோட மோதல் உண்டாயிரும். ஏன்னா அவர் நேரடியாக காவல்துறை தொடர்பான அவர் வேண்டான்னு நினைக்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி எப்படி போடுவாங்கன்னா வேற மாநிலத்துக்கு தமிழ்நாட்டு வாகனம் போணுச்சுன்னா அங்கே வந்து அதை நீங்கள் அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லி பெனால்ட்டி போடுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்குது. ஆமாம், அது வந்து என்னென்னா இது ஏதோ ஒரு சாலை விதிகளை பாதுகாப்பதுக்காக இல்லை, தனக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை மிக தவறாக பயன்படுத்தி போக்குவரத்துறை ஊழியர்களும் பழி வாங்குவேன், நீ என்ன பண்ணுவேன் பார்ப்போம் அப்படிங்கிற மிரட்டுறது தான் அது. அப்போ வந்து இப்படி வெளிப்படையாக இப்படி ஒரு மிரட்டல் வேலை. ஏன்னா ஒரு இடத்துல வந்துச்சுன்னா பரவாயில்ல, தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்படின்னா உச்சமட்டத்தில் அதிகாரிகள் மட்டத்தில் காவல்துறையில் முடிவு செய்யப்பட்டு நடக்குது. ஏதோ தற்செயலாக ஏதோ ஒரு இடத்துல நடந்து போச்சு, அந்த போலீஸ் பீட்டில் இருந்த ஒரு ஆள் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இல்லது, எல்லா இடங்களும் நடக்குது. அப்படிங்கும்போது மேலும் உச்சமட்டத்தில் திட்டமிட்டு இவங்க ஒரு பாடம் கற்பிக்கணும் இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு என்று பண்ணுறாங்க. இப்படி ஒரு திட்டமிட்டு அராஜகம் நடக்கும்போது குறைந்தபட்சம் டிபார்ட்மெண்ட்டை உள்ளடாவது தலையிட்டு நிறுத்தணும். அப்படிலாம் இல்லை, அது மாட்டுக்கு போகுது, அவன் மாட்டு கிடக்குறாங்க. அப்போ என்னென்னா நீங்கள் எந்த துறையை சார்ந்தவனுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. மக்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு அரசு துறையை சார்ந்தால் அவன் வேலை பார்க்குறதுக்கு கூட அவனுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற சூழல் தான் நடக்குது. ஒரு போலீஸ் ராஜ்யம் நடக்குது. அதை நம்ம எந்த ஜனநாயகத்தையும் ஏற்கவே முடியாது. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு பயிற்சி. நன்றி.